குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VPN ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த VPN ஆப்பை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் தடை பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த VPN எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த VPN நம்மளுடைய லொக்கேஷன், அதாவது நம்ம இருக்க லொக்கேஷனோட அந்த VPN ஆன் பண்ணால் அந்த VPNல எந்த லொக்கேஷன் நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனுக்கு நம்மளுடைய லொக்கேஷனை காமிக்க முடியும். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அந்த இடத்துல இருந்து அந்த VPN ஆப்பை ஆன் பண்ணோம்னா அந்த VPN ஆப்பில் ஒரு எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் காட்டுதுன்னா அதை லாகின் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனை உங்களோட லொக்கேஷனாக காமிக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த VPN ஆப்பை எந்தெந்த கண்ட்ரியில் தடை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, இந்த VPN சவுதி அரேபியாவில் தடை பண்ணியிருக்காங்க. எதுக்காக தடை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு சில வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சவுதி அரேபியாவில் இந்த VPN தடை பண்ணியிருக்காங்க. அப்படியும் இந்த VPN சவுதி அரேபியாவில் பயன்படுத்தினால் இதுக்கு அவங்க சவுதி கவர்மெண்ட் முறையில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைன், அதாவது அபராதம் சவுதி ரியாலுக்கு 5 லட்சம் ரியால். அந்த கவர்மெண்ட்டு VPN பயன்படுத்தினால் 5 லட்சம் ரியால் ஃபைன் சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் ரியால்னா நம்ம இந்தியன் மதிப்புக்கு 1,10,00,000. அதனால ஃபர்ஸ்ட் அங்கே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க ஊர் பைசாவுக்கு 5 லட்சம் ரியால், அப்புறம் நம்ம ஊர் மதிப்புக்கு 1,10,00,000 அபராதம் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அப்படி நீங்கள் கட்டலைன்னா அவங்க என்ன தண்டனை சொல்கிறாங்களோ இல்லை அவங்க எந்த தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டவரும் சரி உள்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி இந்த VPN ஆப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே டெலீட் பண்ணிடுங்க. இந்த ஆப் என்றைக்குமே ஒரு ப்ராப்ளத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ இந்த ஆப்பை தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இந்த ஆப்பை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கால் பண்ணவோ இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த ஆப்பை தயவு செய்து வச்சுருந்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் உள்நாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், யாராச்சும் இந்த ஆப்பை வச்சுட்டு இருந்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்றைக்குமே நம்மளுக்கு ஆபத்து தான். புதுசாக யாராவது வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை யாராச்சும் சொல்லி கொடுத்து இந்த VPN நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் கண்டிப்பாக மாட்டுவீங்க. அங்கே மாட்டினாலும் கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த VPN தயவு செய்து இன்ஸ்டாலும் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து